வெல்கம் டு ஒரு சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 6லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வு விடுமுறை குறித்து சற்று முன்பு பள்ளி கல்வித்துறை மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா ஸோ உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் ஆல்ரெடி அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்ன அப்டேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இன்றுடன் ஆப்பேலி எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ ஆப்பேலி லீவ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் 6லேருந்து 12ஆம் வகுப்பு இன்க்ளூடிங் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டும் கூட ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு எந்த தேதியில் எவ்வளோ நாட்கள் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சற்று முன்பு வெளியான தகவல், நாளை முதல் அரையாண்டு தேர்வு விடுமுறை. தமிழ்நாட்டில் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வுகள் இன்றுடன் நடைபெற்று முடிந்தது. நாளை டிசம்பர் 23ஆம் தேதியிலிருந்து 1ஆம் தேதி வரை பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு விடுமுறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்டில் தொடர் கனமழை காரணமாக எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 எக்ஸாம் 3 எக்ஸாம் இன்னும் கண்டக்ட் பண்ணவே இல்லை. ஸோ எங்களுக்கு எப்படி இந்த ஆப்பேலி ஹாலிடே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேபிள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த விடுமுறை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துக்குள்ளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விடுமுறை வந்து அப்ளிகேபிள் தான். ஏன்னா இப்போ பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை காரணமாக ஒரு சில மாவட்டங்களில் தேர்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா நடத்த முடியாமல் இருக்குது இந்த மேஜர் சப்ஜெக்ட்டு. ஸோ இந்த டிசம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் டிசம்பர் 2ஆம் தேதியிலே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த தேர்வு இன்னும் நடத்தலையோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணி அந்த எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 or 6 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அந்த எக்ஸாமினேஷன்லாம் பெண்டிங் இருக்கும். மற்ற டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் மழை இருந்தாலுமே அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரையாண்டு தேர்வு விடுமுறை வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி வந்து உங்களுக்கு விடுமுறை தான். ஜனவரி 2ஆம் தேதி ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 10th 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு இப்போலேருந்தே ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. ஏன்னா நமக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம சேனலில் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோலாம் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான அப்டேட் வீடியோ நல்லா பார்க்கலாம். தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறை நாளை தொடங்குகிறது. தமிழகம் முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கான அரையாண்டு தேர்வுகள் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக நடைபெற்று வந்தன. இந்நிலையில் இன்றுடன் தேர்வுகள் முடிவடைந்து நாளை முதல் அரையாண்டு தேர்வு விடுமுறை தொடங்குகிறது. கிறிஸ்துமஸ், புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என ஜனவரி 1ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2ஆம் தேதி மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன.